வெல்கம் டு அஞ்சு கோம் ஹோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ உப்மான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், பீன்ஸு, கேரட்டு அண்ட் பட்டாணி, அப்புறம் ஒரு ஒரு 2 கப்பு ரவை. ஓகே, ஃபஸ்ட் ரவை 2 கப் எடுத்துருக்கேன். அதில் கீ போட்டு பாருங்கள். ஸோ அப்போ நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் ப்ரௌனிஷ். கீ எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரிங்காக ஸ்மெல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ கீ சேர்த்து வறுத்து பாருங்கள் கைஸ், இந்தளவுக்கு ரவையை வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரவை ரெடி. ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். நல்லா இப்போ கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிக்கும் கடுகு, கடலைப்பேலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். கைஸ், நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடேபிள் உப்பிட்டு. இப்போ உப்பிட்டுக்கு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ ரவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பெல்லாம் பார்த்துட்டேன், டேஸ்ட் கரெக்டாக இருக்குது. போட போட நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா உண்டை கட்டிடும். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுவையான உப்பிட்டு ரெடி. வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். வாங்க கைஸ், டேஸ்ட் பார்த்துடலாம். அதோட நெய்யோட ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கு. ஓகே, இந்த உப்பிட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே.